ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்று 3/12/2025 கூடான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 212. ஓகேங்களா, நேற்று ரிசல்ட்டு 212. அதில் நமக்கு வந்து எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. வாங்க இப்போ இன்றைக்கி உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 4/12/2025 கார்னியா ப்ளஸ் 600 உண்டான கேசிங்க தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கேசிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவாக பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தான், வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கேசிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 2, 4, 7, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக எடுத்து போட்டுக்குங்க. ஓகேங்களா, வாங்க இப்போ ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 24, 42, 46, 64, 26, 62, 79, 97, 77, 53, 35, 32, 23, 52, 25, 34, 43, 54, 45, 91, 19, 71, 17, 08, 80, 89, 98, 09, 90. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபி பிசி ஏசிக்கு உண்டான கெஸிங். இதில் ஒரு ஏபி அல்லது பிசி அல்லது ஏசியை வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். ஓகேங்களா, சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம் அல்லது கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு வந்த கெஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்கங்க. வாங்க இப்போ 3 டிஜிட்டு பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 246, 797, 532, 534, 791, 089. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதை அளவாக போட்டுங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தெரிஞ்சதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் பாக்ஸில் வந்ததுனாலும் பாக்ஸில் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கோடு போட்டது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். சரிங்களா, அதனால் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்குங்க. ஓகேங்களா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.